ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெள்ளிக்கிழமை நம்ம நிஃப்டி 150 பாயிண்ட்ஸ் டவுனு. அன்றைக்கி ஹோல் டே வந்து உங்களுக்கு 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல் டே டவுன்வர்டில் தான் போயிருக்குது. ஒரு பேரலல் சேனலில் அப்படியே டவுன்வர்ட்ஸில் போயிருக்குது. நிஃப்டியோடைய 150 கரெக்டாக 150 பாயிண்ட்ஸை டிக்ரீஸ்டு. ஓகே, டே டைமில் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான் வர மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஃபேக்காக லைட்டாக ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் 150 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்ததுனால வீக்காக தெரியுது நிஃப்டி. இப்போ நீங்கள் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் திரும்பவும் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த நெக் லைன் இதுதான் நம்மளோட ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக் லைன். இது தான் இங்கேருந்து ஒரு ஷோல்டர், ஒரு ஹெட்டு, அனதர் ஷோல்டர். இதிலேருந்து உங்களுக்கு நிஃப்டி டவுன்வர்ட்ஸ் வச்சு வந்ததுன்னா இப்படி வந்து கம்ப்ளீட்டாக அந்த நெக்லைனை தொடும்போது நம்ம இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து டவுன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடெஸ்ட் எடுத்து இப்படி டவுன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்லைன் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்லைன் வந்து இதுதான் நெக்லைன். ஓகேங்களா? நீங்கள் மேலே எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதான் ரீசெண்ட் ஹை ரெசிஸ்டன்ஸ், எங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. முக்கியமான நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 22,630. ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது 22,527. லோயர் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு இந்த நெக்லைனை தாண்டி அதுக்கப்புறம் சப்போர்ட் இங்கே இருக்குது. பாருங்கள், இங்கே வரையும் இந்த சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 21,506. நெக்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு 21,150. 21,130. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் ரீடெஸ்ட் எடுத்து போகும்போது நம்ம கால்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டைம் ஃப்ரேமில் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் இன்டிசிஷன் தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஜோனில் வந்து கரெக்டாக நம்மளால் சப்போர்ட்டு எடுக்க முடியும். ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பிஇ ட்ரேடர் எடுத்து லாங்காக வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்த சப்போர்ட் மாதிரி தெரியுது, 21,795. ஸோ இது ப்ரீச் ஆகிடுச்சுன்னா, இது வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 21,780, அதாவது 21,800 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 30 மினிட்ஸில் நம்மளுக்கு அப்படி தெரியுது. இந்த ரெக்டாங்கிளை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி வந்து ஒரு பேரலல் சேனல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மண்டே நம்ம இந்த பேரலல் சேனல் வந்து பிரேக் ஆகும்போது எந்த பக்கம் பிரேக் ஆனாலும், அப் சைடில் பிரேக் பண்ணாலும் டவுன் சைடில் பிரேக் ஆனாலும் நம்ம அதுக்கு கால் ட்ரேட் இல்லாட்டி புட் ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம். கவனமாக எடுங்க. ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுங்க. பக்கத்துலேயே சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த சப்போர்ட்டையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதை ரீடெஸ்ட் பண்ணி லோவை பிரேக் பண்ணும்போது, அப்பர் சைடில் ஹையை பிரேக் பண்ணும்போது, ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் பண்ணும்போது கால்ஸ் எடுக்கலாம், ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள்
இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபிபனாசி வரைஞ்சி பார்த்தோம்னா சப்போர்ட் பக்கத்தில் வரும்போது முக்கியமான லெவல்ஸ் ஃபிபனாசி லெவல்ஸ் வந்து வரும்போது நம்ம எப்படி இருக்கோம்னா ஸ்விங் லோவில் இருந்து ஸ்விங் ஹை எடுங்க. ஸ்விங் ஹை எடுத்தீங்கன்னா 0.23 லெவலும் இந்த சப்போர்ட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதில் 0.382 உங்களுக்கு வந்து ரிவர்ஸில் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே கேர்ஃபுல்லாக இருங்க. 382 போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. 0.5லேயே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.618 லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 0.618 லெவலில் தான் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 786ல் 0.786லேயோ இல்லாட்டி இந்த சப்போர்ட்டில் 0.786 வந்து 22,400, இந்த சப்போர்ட் இருக்கிறது வந்து 22,382. ஸோ இதையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி டவுன்வர்ட்ஸாக போகும்போது அந்த லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம புட் ட்ரேடு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து 22,342. ஸோ அது வரையும் ஃபஸ்ட்டு டார்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே என்ன சப்போர்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் இருக்குது 22,300. இது வர்றதுக்கு வாய்ப்புகள். இது வந்து டார்கெட் பண்ணலாம். டார்கெட் 2வாக நம்ம வச்சுக்கலாம். 22,305 22,342 வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட். கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட நீங்கள் ரிவர்சல் ட்ரேடே பண்ணுங்கள். ரிவர்சல் ட்ரேட்னா இப்போ கேப் அப்பில் 0.618 இருப்பாங்க. இப்போ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி 0.5ல் ரிவர்சல் ஆகும்போது நீங்கள் பிஇ ட்ரேட் எடுங்க. நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் காமிச்சிருக்குது. ஸோ புட் சைடில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கால் சைடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போக முடியும். ஏன்னா கால் சைடில் ரொம்ப பெரிய ரீச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புட் சைடில் ரீச் ஓகேங்களா. ஸோ நீங்கள் புட் சைட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷனில் வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் பண்ணணும். ஒரு டார்கெட் நீங்கள் 1:2 டார்கெட்டில் வெளியில் வந்துடுங்க. ஏன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. பி கேர்ஃபுல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.